Hello friends, welcome back to Vijis School Cooking. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்களா? இன்றைக்கி நாம் பச்சை வெங்காயம் சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள், எந்தெந்த உறுப்புகளுக்கு என்னென்ன நன்மைகள் செய்து அதை எப்படிலாம் உணவாக எடுத்துக்கலாம் அப்படி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுவதுமாக பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெங்காயம் நம் உடலில் உள்ள கெட்ட நீரை வெளியேற்றும் தன்மை கொண்டது. வெங்காயத்தை பச்சையாக கடித்து சாப்பிட்டால் வாய்ப்புண் மற்றும் கண்வலி குணமாகும். காரணம், வெங்காயத்தில் அதிக அளவு உள்ள ரிபோஃப்ளேவின் என்னும் விட்டமின் பி நிறைய உள்ளது. வெங்காயத்தை வதக்கியோ அல்லது வேக வைத்தோ எப்படி வேண்டுமென்றாலும் சாப்பிடலாம். ஆனால் பச்சையாக சாப்பிட்டால் அதில் இருக்கும் ஊட்டச்சத்து முழுமையாக கிடைக்கும். சிறுநீரக பிரச்சனை முதல் உடல் எடை குறைவது, கொழுப்பை குறைப்பது வரை அத்தனை பிரச்சனைகளையும் வெங்காயம் மிகச் சிறந்த தீர்வாகும். வெங்காயத்தில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது, எத்தனை பர்சன்டேஜ் இருக்குதுன்னு முதல்ல பார்த்துடலாம். 100 கிராம் வெங்காயத்தில் நீர் சத்து 82%, புரதம் 1.2%, கார்போஹைட்ரேட் 11.1%, 47 மில்லிகிராம் கால்சியம், 50 மில்லிகிராம் பாஸ்பரஸ், 0.7 மில்லிகிராம் இரும்புச்சத்து, வைட்டமின் பி, வைட்டமின் சி கிடைக்கும், கலோரி முதலியன சிறிதளவு உண்டு. அதே போல் கொழுப்பு, தாது உப்புக்கள், நார்ச்சத்து இதெல்லாம் கூட இதில் இருக்குது. இப்போது இதில் என்னென்ன நோய்கள் குணமாகும், இதை எப்படிலாம் நாம் இந்த வெங்காயத்தை நாம் சாப்பிடலாம் அப்படின்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். நெஞ்சுவலி காரணமாக இதயத்தில் உள்ள இரத்த நாளங்கள் இரத்தம் உறைவதை ஏற்படுவதை நெஞ்சுவலி ஏற்படும், பக்கவாதம் கூட அதனால் ஏற்படும் வாய்ப்பு அதிகம். அப்படி நெஞ்சுவலி பிரச்சனை இருக்கிறவங்க தினமும் இந்த வெங்காயத்தை பச்சையாகவே சாப்பிட்டு வந்தால் இரத்தம் உறையும் பிரச்சனை சரியாகும், இதய நோயும் குணமாகும். இது இதய நோய் உள்ளவர்களுக்கு மிகச்சிறந்த மருந்தாகவும் ஒரு உணவாகவும் இந்த வெங்காயம் இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, புகைப்பிடிக்கும் பழக்கம் இருக்கிறவங்க தினமும் அரை ஸ்பூன் வெங்காய சாறை காலையில், மதியம், மாலை, இரவுன்னு 4 வேளையும் சாப்பிட்டு வந்தால் நுரையீரல் பலம் பெறும். இது போன்ற வெங்காயத்தை தினமும் சாப்பிட்டு வந்தால் இரும்பல், இரத்த வாந்தி, ஜலதோஷம் மற்றும் சளி போன்ற பிரச்சனைகளும் குணமாகும். இதன் மூலம் நுரையீரலில் உள்ள அழுக்குகள் மற்றும் கழிவுகள் அனைத்தும் வெளியேறும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, பொதுவாக குளிர்காலத்தில் அனைவருக்குமே ஜலதோஷம், இரும்பல், காய்ச்சல், நெஞ்சு சளி போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். இந்த பிரச்சனை குணமாக வெங்காய சாரோட சம அளவு தேன் கலந்து சாப்பிட வேண்டும். இவ்வாறு சாப்பிடுவதால் குளிர்காலத்தில் ஏற்படும் இரும்பல், சளி பிரச்சனைகள் குணமாகும். குழந்தைகளுக்கும் இதை கொடுக்கலாம். காலரா நோய் உள்ளவர்கள் வெங்காயம் மிகச்சிறந்த தீர்வாக அமையும். காலரா நோயை குணப்படுத்த 5 சின்ன வெங்காயம் மற்றும் 10 மிளகு ஆகியவற்றை நன்றாக இடித்து அதனுடன் நாட்டு சர்க்கரை கலந்து கொடுக்க வேண்டும். இதை காலை, மாலை என 2 வேளை கொடுத்து வர காலரா நோய் முற்றிலும் குணமாகும். இதுதான் பார்த்திங்கன்னா, இது கொஞ்சம் முக்கியமான பாயிண்ட்டு. இரத்தம் மூலம் போன்ற கடுமையான மூல நோய்கள் குணமாக 50 கிராம் வெங்காயத்தை சாறு எடுத்து தண்ணீர் சேர்த்து அதனுடன் சர்க்கரை சேர்த்து அருந்த வேண்டும். இந்த முறை தினமும் 2 வேளை என்பது 10 அல்லது 15 நாட்கள் குடித்து வந்தால் இரத்தம் மூலம் குணமாகும். சின்ன வெங்காயம் பயன்படுத்துவது கூடுதல் பயன் தரும். ஏன்னா சின்ன வெங்காயம் கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும். அதனால் நீங்கள் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நீங்கள் சர்க்கரை தண்ணியோடு இது மாதிரி கலந்து சாப்பிடும்போது இந்த இரத்த மூலம் குணமாகுது. இதாக பார்த்திங்கன்னா, பல்வலி உள்ளவர்கள் வெங்காயத்தை ஒரு துண்டு எடுத்து பல்வலி உள்ள இடத்தில் வைத்தால் பல்வலி குணமாகும். குறிப்பாக இரவு தூங்கும்போது வைத்து கொண்டு படுத்தால் இடைஞ்சல் இல்லாமல் நீண்ட நேரம் வைத்திருக்கும் முடியும். தொடர்ந்து சொத்தைப்பல் உள்ள இடத்தில் இதை செய்து வந்தால் சொத்தைப்பல்லுக்குள் இருக்கும் புழுக்கள் கூட வெளியேறிவிடும். பற்கள் பாக்டீரியாக்கள் தங்குவதை அழிப்பது, பற்கள் சுத்தமாகவும் வைத்துக்கொள்ள இது உதவுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பச்சை வெங்காயம் சாப்பிட்றதுனால என்னென்ன பயன்கள், அதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு டீட்டெயிலாக பார்த்தோம். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை இல்லை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை எனக்கு கமெண்ட்ஸில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் விஜி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை எனக்கு கொடுத்துட்டே இருங்க.